நண்பர்களே, இன்றைக்கு உணர்வுபூர்வமான ஒரு அழகான கதைதான் பார்க்க போகிறோம். கதையின் தலைப்பு: ஒளி விளக்கு வாங்க கதைக்குள் போகலாம். அனிருத் மற்றும் மேகனா, இரண்டு இதயங்கள், ஒரே உயிர். திருமணத்திற்குப் பிறகு சிறு வீட்டில் வாழ்க்கையை ஆரம்பித்தனர். சாதாரணமான வேலை, ஆனால் அதற்கு மேல் ஒரு சிறந்த வாழ்க்கை. சந்தோஷம் பரவிய வீடு. மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள். காலங்கள் நகர்ந்தன. சில மாதங்களில் மேகனா கர்ப்பம் அடைந்தார். அது இருவருக்கும் பெரிய சந்தோஷம். அனிருத் ஒவ்வொரு நாளும் மேகனாவுக்காக சிறப்பு செய்து வந்தார். மருத்துவ பரிசோதனைகள், உணவு கட்டுப்பாடுகள் எல்லாம் மகிழ்ச்சியாகச் செய்தார். நாள் வந்தது. மேகனாவுக்கு பிரசவ வலி. மருத்துவமனை ஓடினார். நேரம் சென்றது. வெளியில் காத்திருந்த அனிருத்தின் கண்கள் கதவுகளை பார்த்துக் கொண்டே இருந்தன. மறுநேரம் ஒரு சத்தம், குழந்தையின் அழுகை. பிறந்தது ஒரு அழகான பெண் குழந்தை. ஆனால் மருத்துவர் அருகே வந்தார். மன்னிக்கவும், மேகனாவை காப்பாற்ற முடியவில்லை. அந்த நேரம் அவன்தான் உயிர் நின்றுவிட்டதாகவே எண்ணினான். அனிருத் உடைந்தார். உயிரின் பாதியை இழந்தார். ஆனால் அவர் மீதமிருந்த உயிருக்காக வாழ வேண்டிய கட்டாயம் இருந்தது. அவரது பெண் குழந்தை, ஆயா, ஒரு பாசமிகு தந்தையாக மாற்றமடைந்தார். தன் உயிர் மூச்சாக குழந்தையை வளர்த்தார். பள்ளிக்கு அழைத்தல், சமைத்தல், கதைகள் சொல்லல், எல்லாமே அவர் வாழ்நாளின் ஓர் அங்கமாக ஆனது. அனிருத் வேலை செய்யும் அலுவலகத்தில் ஒரு பெண் இருந்தால். அவள் பெயர் நித்யா. தெளிவான வார்த்தைகள் பேசும், சிரிப்பில் நேர்மை உள்ள பெண். ஆரம்பத்தில் அனிருத்தின் மெளனம், பசுமை, பொறுமை எல்லாம் அவளுக்கு புதுமையாக இருந்தது. ஆனால் நாளடைவில் அந்த மெளனம் கூட ஒரு மொழியாக மாற்றம் அடைந்தது. நித்யா, அனிருத்தின் வாழ்க்கை புனிதம், தியாகம், பாசத்தை உணர்ந்தாள். அவர் தனக்குத் தெரியாமலேயே அனிருத்தின் மீது காதல் அடைந்தாள். ஒருநாள் அலுவலகத்தில், இரவில் வேலை முடிந்து வீடு செல்லும் நேரம். அனிருத்தும் நித்யாவும் பேசிக் கொண்டிருந்தனர். அவள் மெளமையில் சொன்னாள், உங்கள் வாழ்க்கையில் ஒரு இடம் இருக்கிறதா? இல்லை என்றால் நான் காத்திருக்கத் தயார் ஹூட். அனிருத் மௌனமாக இருந்தார். பின்னர் மெல்ல பேசி கூறினார், நான் இன்றுவரை யாரும் என் வாழ்க்கையில் மீண்டும் வரக்கூடாது என நினைத்தேன். ஆனால் என் மகள் உங்களை விரும்புகிறாள். அதுவே போதும் யூத். நித்யா, ஆயா, அனிருத் மூவரும் ஒன்றாக ஒரு குடும்பமாக ஆனார்கள். இது ஒரு புதிய காதலின் பிறப்பே அல்ல, பழைய காதலின் தொடர்ச்சியும் ஆகும். வாழ்க்கை மீண்டும் மலர்ந்தது. கண்டிப்பாக இந்த மாதிரி உண்மையான காதல் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கும். மனைவியே இழந்து தவித்த ஒரு நல்ல ஆண்மகனுக்கு ஒரு நல்ல மனைவியாகவும், அம்மாவை இழந்து தவித்த குழந்தைக்கு ஒரு நல்ல தாயாக மாறுகிறாள். நன்றி நண்பர்களே. என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே.